அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொலியில் 11 டைமென்ஷன்ஸ் உயிரின் அவஸ்தைகள், இதனுடைய அப்ரோச்சஸில் எந்தெந்த லெவலில் இருக்கும்போது எந்தெந்த லோகங்களை நாம் தொடர்பு கொள்ளலாம், அது எந்தெந்த சக்கரத்தின் மூலம் நடைபெறுகிறது அப்படின்றத பார்ப்போம். சென்ற காணொலியில் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் 25 அந்த உயிரின் அவஸ்தைகள் 5 நிலைகளுக்கேற்ப அறிவும் 5 நிலைகளை குறிப்பிட்டிருந்தோம். இந்த அறிவின் 5 நிலைகளுக்கேற்ப உங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வதும் தேவைகளும் 7ஆக உள்ளது. அந்த 7 தேவைகளுக்கு அடைவதற்கு உங்கள் அறிவு நிலை 7 நிலைகளை எட்டுகிறது. அப்போது உங்கள் அறிவு நிலை 7 நிலை எட்டும்போது உங்களுடைய ஆற்றல் நிலையம் அதிகமாக அதற்கேற்ற போல் விரிவடைந்தே செய்கின்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போது உங்களுடைய ஆற்றல் அதிகமாக வேணும்னா உங்களுடைய அறிவு மேம்பட வேண்டும் என்பது விளங்கு. இந்த சக்கரங்கள் என்றால் என்ன, 11 டைமென்ஷன் என்ன, கொஞ்சம் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்லைடுக்குள்ள மூவ் நடக்கிறேன். சக்கரம் நம்மளுக்கு 108 சக்கரங்கள் இருக்குது. அதில் மைனர் சக்கரா ஒரு 14, மேஜர் சக்கரா 17, மீதெல்லாம் நாடி லெவலில் பல சக்கராஸ் இருக்குது. மொத்தம் 108. ஓகே, இதில் இந்த 7 சக்கரம் பிரதானமாக எடுத்து அதன் மூலம் நாம் எப்படி பல லோகங்களை தொடர்பு கொள்கிறோம், பல டைமென்ஷனில் ஆப்ரேட் ஆகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சக்கரா ஒன்றில் நம்ம உடல் மூலாதாரத்தில் சிவத்தினுடைய அந்த சக்தி, மூல சக்தி இருக்குது. அது குண்டலினி சக்தின்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த சக்தி எவ்வளோ மேல் நோக்கி விரயமற்று எழும்புகிறதோ, சகஸ்காரத்தை நோக்கி அடைகிறதும் அதற்கேற்றப்போல் நம்ம அறிவு நிலை விரிவடைகிறது. அப்போது இந்த சகஸ்காரத்துக்கு செல்லும் அந்த குண்டலினி சக்தி எவ்வளோ அளவுன்றதான் முக்கியம். அது இந்த இடையில் இருக்கிற 6 சக்கரனுடைய இயல்புகளுக்கு ஏற்ப அது இயங்கும் தன்மைக்கு, ஒரு சில சக்கரம் அதிகமாக இயங்கும், ஒரு சில சக்கரம் கம்மியாக இயங்கும். அப்போ அவனுடைய இயங்கும் தன்மைக்கேற்ப அந்த சக்கரங்கள் அதிகமாக ஓப்பன் ஆனாலும் ப்ராப்ளம், கம்மியாக ஓப்பனாக இருந்தாலும் ப்ராப்ளம், கரெக்டாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் அந்த சக்தி ஓட்டம் சீராக இருந்து நம்முடைய 7 சரீரங்களுக்கும் சக்தி ஓட்டம் போயிட்டு நம்ம சகஸ்காரத்தை மலரச் செய்யும். அப்போது 7 சரீரங்களுக்கும் சக்தி ஓட்டம் எப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அறிவுநிலை விரிவடைந்து போகிறது, அதுக்கு தகுந்த மாதிரி நீர் நம்மளுடைய தேவைகள் எப்படி வைத்து இயங்கும்போது அது விரிவடைந்து சென்றது என்பதை சென்ற காணொலியில் பார்த்தீங்க. இப்போது இந்த சக்கராசை அதே மாதிரி தான் 7 சக்கராசை 7 அறிவு நிலை விரிவடைவடைய அது தற்போ ஓப்பனிங் நல்லா ஆகிட்டு நல்லா இயக்கம் கிடைக்குது. அப்போது இந்த சக்கராவுடைய இயக்கத்தை நான் சிம்பிளாக அந்த குண்டலினி நீர் ஒரு பெரிய டேங்க்கில் நிறைய தண்ணி இருந்தாக்கா ரொம்ப ஹைட்டில் வச்சுட்டு ஆகும். அது டேங்க் எவ்வளோக்குள்ள ஹைட் ஆகுது அந்தளவுக்கு ப்ரெஷர் கீழ்நிலை இயங்கி இயக்கத்தால் அதிகமாக நம்மளுக்கு ப்ரெஷர் கிடைக்கும். அப்போது நிறைய உந்து சக்தி கிடைக்குது. அப்போது சக்கர வழியாக போகிறதுக்கு எப்படி பைப் வழியாக வால்ஸ் ஃபுல்லாக திறந்தால் அந்த தங்கு தடையின்றி மேல் நோக்கி பல இடத்துக்கு நம்மளுக்கு தண்ணி போகுமோ, அதே மாதிரி இந்த குண்டலினி எனர்ஜியை அப்படி அமுக்கி வைக்கப்பட்டுள்ள ஒரு எனர்ஜி, அது நம்முடைய சக்கரம் எவ்வளோக்குள்ள ஓப்பன் ஆகுது, அது தகுந்த மாதிரி கீழ்நிலையிலிருந்து மூலாதாரத்தை சகசர நோக்கி மேலெழும்பும். அப்போ அதற்கேற்ப அறிவு விரிவடையும். இந்த அறிவின் விரிவடைதலுக்கேற்ப ஒவ்வொரு சக்கரம் மலர்ந்து ஓப்பன் ஆகி அதிக ஆற்றலை பயோ எனர்ஜியை நமக்கு கொடுக்குது. அப்போது ஒவ்வொரு சக்கரம் அது விரிவடைய என்னென்ன டைமென்ஷன் நம்ம அப்ரோச் பண்ண முடியும். நம்ம இந்த உலகமே பிறகு 11 டைமென்ஷன் ஆப்ரேட் ஆகிற சமயம் சொல்லியிருக்காரு. இந்த 11 டைமென்ஷன்ஸ் லென்த்து, பிரெத்து, டெப்த்து, டைமு, ஸ்பேஸு, ஷப்தா, நாதா, நாதகலா, பிந்து, பிந்தகலா, அமிர்தகலா. இது டீட்டெயிலாக என்னுடைய 11 டைமென்ஷனில் போய் இதுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் பார்த்துக்கோங்க. இப்போ பேரை மட்டும் வச்சுப்போம். இப்போது இந்த மூலாதார சக்கரம் ஓப்பன் ஆகும்போது அது நம்பர் 1 உங்களுடைய லாஜிக் லென்த் டைமென்ஷன் ஒரு இது ஓப்பன் அப் ஆகிடுது. இதில் 0 டைமென்ஷன் -1 டைமென்ஷன் காமிச்சிருக்கேன். இது ஏன் காமிச்சிருக்குன்னா, மைனஸ் நிலைன்றது நம்ம இந்த பூலோகத்தில் லென்த்தில் இருக்கும்போது ரைட்டு ராங் 2 விஷயம் பார்க்க முடியும். அதே கீழ்லோகில் பார்க்குறவங்க எல்லாமே ராங்காக தான் பார்ப்பாங்க, ரைட்டாக அவங்கள செய்ய தெரியாது. அதே மாதிரி நம்மளுக்கு மேல் லோகில் இருக்கவங்கலாம்
எல்லாம் கரெக்டாக தான் செய்வோம், அவங்க தப்பு பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி சாமி சொல்லியிருந்தார். அப்போது அதை வந்து -1 டைமென்ஷன் சொல்லி சும்மா ஜஸ்ட் ஒரு உங்கள் புரிதலுக்காக வைத்தல, ஆக்சுவலாக வந்து 11 டைமென்ஷன்ஸ். அப்போது மூலாதார வந்து சக்கரம் நல்லா இருந்தால் உங்களுடைய லாஜிக்கல் டைமென்ஷன் லென்த் டைமென்ஷன் நல்லா இருக்கும். அப்போ மூலாதார சக்கரம் நல்லா ஆகிடுச்சு, அப்போ சக்தி ஓட்டம் மேல் நோக்கி போகுது. அப்போ சுவாசன சக்கரத்தை வந்து நல்லா ஓப்பன் அப் ஆகிட்டு நல்லா சக்தி ஓட்டம் இருந்தால் உங்கள் பிரெத்து டெப்த்து டைம் டைமென்ஷன் நல்லா இருக்கும். அப்போது பிரெத்தில் இருந்தால் உங்கள் எமோஷன் பேலன்ஸ் நல்லாயிருக்கும், டெப்த்தில் இருந்தால் உங்களுடைய சிந்தனைகள் நல்லாயிருக்கும். அப்போது உங்களுடைய பிரெத்து டைமென்ஷன் டெப்த்தில் நல்லா இருந்தால் நேச்சுரலி வந்து உங்களுக்கு டைம் வந்து நிறைய பல விஷயங்களை சேர்த்து டைமு கிடைக்கும். அப்போது தேவையில்லாத சிந்தனைகளால் அலைக்கழிக்கப்பட்டு டைம் விரயமாகிறது நல்லா வந்து தவிர்க்கப்படும். பயத்தால் பிடிக்கப்பட்டு தேவையில்லாத சிந்தனைகள்லாம் போகிறது வந்து இங்கே வந்து இதெல்லாம் நடக்குது. அப்போ சுவாச சக்கரம் வந்து பயத்தாக்கில் உட்படும் போது இந்த பிரெத்து டெப்த்து டைம் டைமென்ஷன் வந்து பாதிக்குது. ஓகே, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து 4th வந்து 3rd வந்து மணிப்புர சக்கரம். அந்த மணிப்புர சக்கரம் ஓப்பன் அப் ஆனாவே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் டைமென்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்து வந்து விசுதி சக்கரம். விசுதி சக்கரம் நல்லா இருந்தாவே சவுண்டை வந்து சப்தம் மாறுறது இந்த இடம் தான், அந்த விசுதியில் தான். அப்போது அந்த டைமென்ஷன் நல்லா இருக்கும். ஆக்னை சக்கரம், இந்த ஆக்னை சக்கரம் இருந்தாக்கா உங்களுடைய நாதக்கலா இந்த ரெண்டும் நல்லாயிருக்கும். நாதக்கலா ரெண்டும் நல்லா இருந்தாக்கா உள்ளுக்குள்ள இருக்க சவுண்டு, அப்புறம் காதில் வந்து அந்த கேட்கும் திறன் இதெல்லாம் நல்லாயிருக்கும். இது வந்து உங்களுடைய விசுதி டைமென்ஷன். விசுதி சக்கரம் நல்லா ஓப்பன் ஆகிட்டா நாதக்கலா இந்த டைமென்ஷன் நல்லா வந்து உங்களுக்கு வந்து இயங்கும். அதுக்கடுத்து வந்து ஆக்ன சக்கரன்றது வந்து விஷுவலைசேஷன். இந்த ஆக்ன சக்கரம் நல்லா இருந்தாக்கா உங்களுக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கும், நிறைய விஷயங்களை உணர்ந்து பார்க்குற விசுவலைசேஷன், தேடை ஓப்பனிங் இதெல்லாம் நடக்கும். இது வந்து பிந்து டைமென்ஷன் நல்லா ஓப்பன் அப் பண்ணி கொடுக்கும். அதுக்கடுத்து வந்து சகஸ்கரா. இந்த சகஸ்கர சக்கரம் ஓப்பன் ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு நல்லா இருந்தாக்கா பிந்து கலா. அப்போது இந்த விசுவலைசேஷன், வெர்பலைசேஷன், அப்போ அது ரிலேட்டடான உச்சிதமான நிலைகள், அதை சார்ந்து அதுக்கு மேல் போகிற அந்த நிலை வந்து பிந்துக்கலா. இது இந்த டைமென்ஷனில் ஓப்பன் ஆகிடும். அப்போது இத்தனை டைமென்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. 11th டைமென்ஷன் எப்படின்னா இதுக்கும் லெவல் மேலே வந்து ஹையர் லெவல் சக்ராஸ் மேலே இருக்குது, ஸ்பிரிச்சுவல் லெவல் சக்ராஸ். அது வெளிப்படையில் எப்படி உங்களுக்கு அமிர்த கலர் டைமென்ஷனில் ஓப்பன் அப் ஆகும். அப்போது நீங்கள் இத்தனை டைமென்ஷன் எப்படி ஓப்பன் ஆகுது சக்கரோடைய வெளிப்படையில் ஃபங்க்ஷனை எப்போ சொல்லிட்டேன். இப்போ வந்து இந்த டைமென்ஷன்ஸ் வந்து 11 டைமென்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு அந்தந்த டைமென்ஷனுக்கு ஏற்ப எந்தெந்த லோகங்களை தொடர்பு கொள்ளலான்றதை வந்து அடுத்து பார்க்கலாம். இங்கே -1 டைமென்ஷன் 0 டைமென்ஷன்லாம் போட்டிருக்கீங்க. இதில் வந்து கீழே உங்களை தொடர்பு கொண்ட மாதிரி நான் கோரிலேட் பண்ணிக்கிறேன். அதாவது அத்தலை, வித்தலை, சுத்தலை, ரசத்தலை, மகாத்தலை, பாதாள அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த இதில் வந்து ரசத்தலை அது ஒன்று விட்டு இருக்குது. அப்போது இத்தனை லோகங்களை வந்து தொடர்பு கொண்டு நம்ம இருக்கும்போது கீழே 7 வந்து லோகங்களை தொடர்பு கொள்ள முடியும். அது வந்து உங்களுக்கு வந்து இந்த லோகங்கள் இருக்கிற வந்து ரொம்ப வந்து வயலண்ட்டாக இருப்பாங்க, எப்போயுமே ராங் விஷயங்கள்லாம் செய்வாங்க. அவங்களுடைய ஃப்ரீக்வன்சி லெவலே பார்த்தீங்கன்னா 3 to 4 years வந்து ஒப்பீடுகளாக காமிச்சிருப்பேன். அவருடைய பிரெயின் ஸ்டேட் ஃப்ரீக்வன்சியே இருக்கும். ஆனால் இது விழிப்புணர்வு தான் நடக்கின்றது. அந்த வேக்ஃபுல் ஸ்டேட்டில் இருந்தால் இந்த லோகங்களை தொடர்பு கொள்ளலாம். அதே மாதிரி 6 to 7 years இருக்கும்போது இன்னும் ஒன்று அடுத்து பார்ப்போம். இது வந்து உங்களுடைய உயிரின அவசியம் வேக்ஃபுல் ஸ்டேட்டில் தான் காமிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து உங்களுடைய ஃபஸ்ட் டைமென்ஷன் லென்த் ஓப்பன் அப் ஆகிடுச்சுனாவே உங்களுக்கு வந்து பூலோகத்தில் வந்து இயங்கிறதுக்கான திறன் வந்துடுது. 2nd டைமென்ஷன், 3rd டைமென்ஷன், 4th டைமென்ஷன், 5th அப் டு 6th டைமென்ஷன் ஓப்பனிங் வந்து பூலோகத்தில் வந்து நல்லா வந்து நீங்கள் இயங்கிறதுக்கு நல்லா வழிகுது. இந்த 6th டைமென்ஷன் ஓப்பன் ஆச்சு நீங்கள் பூலோகத்தை நல்லா இயங்குவீங்க. அப்படி பூலோகத்தை நல்லா நீங்கள் வந்து இயங்கும் போது பூலோகம் ஒன்று மட்டும் தான், எர்த் இருக்கிற இடத்துல மட்டும் தான் நீங்கள் எல்லா லோகங்களுக்கும் தொடர்பு கொள்ள முடியும், எல்லா ஸ்டேட்டையும் உயிரின அவஸ்தையிலும் அனுபவிக்க முடியும். அதை வந்து இங்கே வந்து நான் காமிச்சிருப்பேன். அப்போது அதுக்கேற்ப பிரெயின் மேப்பிங் எப்படி இருக்க, ஃப்ரீக்வன்சி எல்லா ஃப்ரீக்வன்சியும் நம்ம பூலோகத்தில் வந்து நம்ம உணர முடியும் அப்படின்றது காமிச்சிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாதா டைமென்ஷன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் போர்லோகா. அப்போ போர்லோகா ஓப்பன் ஆகிடுச்சுன்னா உங்கள் பிரெயின் ஃப்ரீக்வன்சி ஹையர் லெவலில் தான் இருக்கும். அப்போ அந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் துரிய ஸ்டேட்டில் வந்து இருப்பீங்க. அதாவது அவைக்கன் ஸ்டேட்லேருந்து உங்களுடைய உயிரின அவசியம் இருக்கும், நீங்கள் ஏங்க அப்படின்னு காமிச்சிருக்கேன். அதுக்கடுத்து வந்து நாதகலா வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சுனாவே உங்களுக்கு சொர்க்கலோகா, போர்லோகா இந்த 2 டைமென்ஷன்ஸும் இந்த 2 லோகங்களுக்கும் வந்து ஓப்பன் ஆகும். அது கீழே இருக்கிற லோகங்களையும் உங்களுக்கு பார்க்க இயலும். ஆனால் இது ஓப்பன் ஆகிட்டால் ஸ்பெஷல் நீங்கள் அப்ரோச் பண்ணுற ஹையர் லோகங்கள் தான் நான் குறிப்பிட்டிருக்கேன். அப்போ நீங்கள் இந்த நிலை அடைந்தால் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய
பிரெயின் ஸ்டேட்ஸும் வந்து 10 to 13 இயர்ஸு 8 to 10 இயர்ஸு இதை மாதிரி ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்டேட்டுக்கு போயிட்டு அந்த நிலையில் இயங்கும். அப்போது வந்து நீங்கள் துரிய ஸ்டேட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னு காமிச்சிருப்பேன். அப்போ உயிரின அவசியம் துரிய ஸ்டேட்டில் தான் இருக்குது. அதுக்கடுத்து வந்து பிந்து ஓப்பன் அப் ஆனாவே உங்கள் மகர்லோகா, ஜனலோகா, தப்போலோகா இந்த 3 லோகங்களையும் வந்து நீங்கள் வந்து அக்சஸ் பண்ண முடியும். அப்போ அந்த நிலையில் உங்களுடைய பிரெயின் ஃப்ரீக்குவன்சி 30 இயர்ஸ் வந்து ஒரு உன்னத நிலைக்கு போயிடும். அது போயிட்டாக்கா அப்பயும் நீங்கள் வந்து துரிய ஸ்டேட்டில் இருந்தால் இது பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து மைண்டுன்னு ஒன்று இருக்கும், நான் உணர்வு இருக்கும் துரிய ஸ்டேட்டில். இவ்வளோ நிலையில் துரிய ஸ்டேட்லேருந்து எத்தனை லோகங்களில் எத்தனை டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்குவன்சிலும் நம்ம அப்ரோச் பண்ணுறத காமிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து பிந்துக்கலா. இந்த பிந்துக்கலா டைமென்ஷன் ஓப்பன் ஆக நீங்கள் சத்தியலோக தொடர்பு கொள்ளலாம், பிரம்மலோகத்தை. அப்போது அந்த லோகத்துலேயும் வந்து நீங்கள் துரிய ஸ்டேட்டில் இருந்தால் வந்து அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். அப்போது இதெல்லாம் முடிஞ்சிச்சு, சத்தியலோகரையும் பார்த்துட்டோம். அதுக்கு மேலே வந்து வைகுண்டம் இருக்குது, ஸ்ரீபுரம் இருக்குது, கைலாசம் இருக்குது, மகா கைலாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொன்னார். இப்போ இந்த லோகம்லாம் தொடர்புடையனா நீங்கள் வந்து உங்கள் ஹையர் லெவல் சக்ராஸ் 7 சக்கரத்துக்கு மேலே வந்து துவாதச அந்த அதுக்கு மேலே வந்து சக்ராஸ் இருக்குது. இன்னும் ஒரு 4 சக்ராஸ் இருக்குது. இந்த சக்ராஸ் எல்லாம் வந்து ஓப்பனாக பார்க்கணும். இந்த சக்ராஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணால் வந்து அமிர்த கலர் டைமென்ஷன் எல்லாம் இருக்கும். அப்போது வைகுண்டா, ஸ்ரீபுரம், கைலாசா, மகா கைலாசா இந்த டைமென்ஷன்ஸால் இருக்க லோகங்களை வந்து தொடர்பு கொள்ளலாம். அப்போது இந்த ஸ்டேட்டில் வந்து நம்ம பிரெயின் ஃப்ரீக்வன்சி எபோவ் 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்குன்னு காமிச்சிடுறேன். இந்த ஸ்டேட் வந்து நம்ம உயிரின அவஸ்தை வந்து துரியாதீதையில் இருக்கும். துரியாத நிலையில் இருக்கிறதா வந்து இந்த அவஸ்தை பியூர் துரியாத ஸ்டேட்டில் தான் இதில் நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். இப்போது இது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பேசிக் இயங்குகிற விதம் எப்படி வந்து ஃபுல்லாக டோட்டலாக வந்து ஆல்மோஸ்ட் சொல்லியாச்சு. நம்ம சுயம், இந்த சுயத்துக்குன்னு வந்து ஒரு ஆசை வருது. அந்த ஆசையை வந்து கேற்ப தேவைகள் வருது. அப்போ அந்த தேவைகளுக்கேற்ப நம்முடைய மைண்ட் மெச்சூரிட்டி ஆகிட்டு மைண்டுக்கு வந்து 5 நிலைகள் இருக்குது. அப்போ 5 நிலைகளுக்கேற்ப அறிவு வந்து 7 நிலைகளில் விரிவடையுது. அப்போது உங்களுடைய தேவை, அதற்கேற்ப மன அமைப்பு, அந்த மன அமைப்புக்கேற்ப அறிவு நிலை, அதற்கேற்ப உங்கள் புத்தி வேலை செய்யுது. உங்கள் புத்தி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகம் வந்து உங்களுக்கு பல சாய்ஸஸ் வந்து மனதுக்கு கொடுக்குதோ, அறிவு விரிவடைவடைய பல இன்ஃபர்மேஷன் உங்கள் சித்தத்துலேருந்து புத்தி வந்து உங்களுக்கு காமிக்கும். அப்போ என்ன பண்ணும், மனம் வந்து பல இன்ஃபர்மேஷனை பார்த்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும்போது உங்கள் புத்தி விசாலமாக இருக்கும்போது உங்கள் ஐடென்டிஃபிகேஷன் வந்து இன்னும் வந்து பல சாய்ஸ் இருக்கும்போது அதில் ஒரு நல்ல சாய்ஸை எடுத்து போகும். ஒன்லி புத்தி உங்களுக்கு லிமிட்டடாக அறிவுநிலை மங்க புத்தி வந்து லிமிட்டடாக தான் சித்தத்தில் உங்களுக்கு விஷயங்களை காமிக்கும். அப்போ மனம் வந்து அந்த லிமிட்டட் லிஸ்ட்டில் எடுக்கும்போது லிமிட்டட் தான் இயங்குவீங்க. அப்போ நீங்கள் எப்படி உங்கள் தேவைகள் லிமிட்டடாக வச்சுறீங்களோ அதுக்கு தகுந்த உங்கள் அறிவுநிலை இருக்குது. உங்கள் தேவையில் வந்து கொஞ்சம் லிமிட்லேருந்து பெருக உங்கள் லிமிட் இன்க்ரீஸ் பண்ண அறிவுநிலை உயர்வடையுது. அறிவுநிலை உயர்வடைய புத்தி வந்து வழிகாட்டு நல்லா இருக்குது. இது நல்லா இருந்தால் நல்லா இருக்குது. உங்கள் குணங்கள் வெளிப்படுறது நல்லா இருக்குது. உங்கள் குணங்கள் வெளிப்பட நல்லா இருந்தால் புத்தி நல்லா இருக்குது. புத்தி நல்லா இருந்தாக்கா உங்களுக்கு மனம் வந்து நல்ல விஷயங்களை எடுத்து அலசி ஆராய்ந்து தனக்கு தேவைக்கேற்ப பல விஷயங்களை பொறுக்கி சித்திலேருந்து எடுக்க முடியுது. அப்போது உங்களுக்கு வந்து சாய்ஸஸ் நிறையா இருக்குது. மனத்தின் மூலமாக செலக்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு புத்தி இருக்கணும். புத்தி மங்கி போயிட்டு புத்தி நல்லா இருக்குது, அறிவு மங்கி போச்சுனாலும் கன்ஃபியூஷன் வரும். இல்லை அறிவு நல்லா இருந்து புத்தி கம்மி இருந்தாலும் கன்ஃபியூஷன் வரும். அப்போ மன போராட்டம் அதிகமாகுது. அப்போது நமக்குள்ள இந்த போராட்டத்தின காரணம் வந்து அந்த காலம் இயங்கும் விதின் தன்மைகளை வந்து நம்ம தேவைகளை வந்து கரெக்டாக வச்சுக்காமல் புரிதல் இல்லாமல் இருக்கிறது தான் அப்படின்னு. அப்போ நம்ம தேவைகளுக்கு ஏற்ப மன அமைப்பு அறிவு வருது. அப்போ அதுக்கேற்ப நம்ம ஐடென்டிஃபிகேஷன் நடக்குது. அந்த ஐடென்டிஃபிகேஷன் ஏற்ப நமக்குள்ள ஆற்றல் பெருகுது. இந்த ஆற்றல் எப்படி பெருகுதுன்னா நம்ம ஐடென்டிஃபை மாதிரி நம்முடைய கான்சியஸ் லெவல் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுது. லெவல் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் கான்சியஸ் இன்க்ரீஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஆற்றல் நமக்குள்ளே பெருகுது. அப்போ எவ்வளோக்குள்ள ஆற்றல் உள்ளே பெருகுதோ அதற்கேற்ப நம்ம அவுட் சைட் வேலையில் நமக்கு தேவையான விஷயங்கள் சாதிக்கிறோம். இங்கே எல்லாமே வந்து ஆற்றல் பரிமாற்றம் தான். ஒரு ஆற்றல் வந்து ஒரு ஆற்றல் எப்படி நம்ம நிறைவடைஞ்சிக்கிறோம் அப்படின்றது தான் வந்து இருக்குது. இப்போ ஆற்றல் அதிகரிக்கணும்னா அறிவு அதிகரிக்க வேண்டும். மனம் மெச்சூரிட்டி ஆகணும். மனம் மெச்சூரிட்டினா உங்கள் தேவைகள் எதுவும் வந்து ஹையர் லெவலில் போகணும். அப்படி இருக்கும் நல்லாயிருக்கும். உங்கள் தேவைகளை லிமிட்லெஸ்ஸாக போகும்போது அது இறைநிலை, அந்த இறைநிலையை அடைய முடியும். அதுதான் துரிய ஸ்டேட்டில் இருந்தால் இந்த நிலையில் வந்து இயங்க முடியும். அப்போ நீங்கள் கடவுள் வேறு நானும் ஒரு ஒன்று நான் பரமேஸ்வரன் உங்கள் ஃபஸ்ட்டு பர்சன் நினச்சிங்கன்னா இது நடக்கும். அப்போது ஹவ் யுவர் ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப் ரொம்ப முக்கியம். அப்போது உங்கள் ஐடென்டிஃபை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பர்சனை வந்து எப்படி நீங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்கிறன்னு முக்கியம். அந்த ஹவ் யுவர் ரிலேட்டிங் அதை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த ஆற்றல் பெருகுது. அப்போது ஒரு ஸ்டேஜை பொறுத்து நீங்கள் எங்கேருந்து வந்தீங்களோ கடவுளை நாமே கடவுள் பரமேஸ்வரன் நாம் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட் பர்சன் ஆழம் உணரும் போது நம்ம கடவுளுக்குரிய எல்லா குணங்களற்ற நிலையும் ஆயிடுது. ஆற்றல் பெருகி இந்த எல்லையற்ற தன்மை பிரமத்தில் மெர்ஜ் ஆகிறோம்.
தியானம்.